மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டே உம்மை துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் உம்மை துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் ஆத்துமாவே நங்கூரமே பெட்டகமே ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லாம் பெட்டகமே நேற்றுமென்றோ ஜீவிக்கிற நிம்மதியே கண்மலையே நேற்றுமென்றோ ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் நேர கடந்து போவோம். என்னோடு கூட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் சகரியா. பிரைஸ் தி லார்ட். 9வது அதிகாரத்தை எடுத்துங்க. சகரியா 9. எல்லாரும் 12வது வசனத்தை வாசிப்பார். எடுத்துட்டாரா இல்லையா? நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றைக்கே தருவேன். எல்லாரும் வாசிப்போமா? உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றைக்கே தருவேன். கிருபையுள்ள பிதாவே, தர்மையான உயர்த்த நாளுக்காய் நன்றி. எங்கள் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர், காண்கிறீர், கேட்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னால் நீங்கள் பேசுகிற தேவன், இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சகரியாவை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், இந்த சகரியாவுக்கு முன்பதாக உள்ள புத்தகம் என்ன புத்தகம்? ஆகாய். ஆகாய் இஸ்ரவேல் மக்களை ஆலயம் கட்டுவதற்காக அவர் உற்சாகப்படுத்தினார். அவர்களை எழுப்பும்படியாக அவர் தீர்க்க தரிசனங்களை உரைத்தார் என்று நான் பார்க்கிறோம். அது அப்படியே நின்றுல. அதுக்கு பிறகு வந்த சகரியா, சகரியா அதை தொடர்ந்து அவர் அந்த மக்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார். அவர் ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதை அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். சகரியா என்ற அந்த பெயர் மட்டும் ஏறக்குறைய 14 முறை வருது. 14 பெயர்கள் இதில் இல்லை. டோட்டலாக சகரியா சகரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா அது 14 பெயர்களை நான் பார்க்கலாம். இந்த நாட்களில் இது பிசி 520 470 வரைக்கும் அவர் வாழ்ந்த காலம். சகரியா என்ற வார்த்தைக்கு என்ன ஒரு அர்த்தம் என்றால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அப்ப சகரியா என்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அதனால இந்த நாட்கள்ல இந்த சகரியா தான் சொல்றாரு 12வது வசனத்துல, நம்பிக்கை உடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். இப்ப நம்பிக்கை, ஒரு ஹோப் நமக்கு இருக்கணும் இல்லையா? அவர்களை அப்படிதான் சொன்னார். ஒருவேளை நீங்க அடைக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ஒருவேளை கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்க உங்க நம்பிக்கை என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீர்கள்.
நீங்க உங்க நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் என்று அவர் சொன்னார். அதாவது இஸ்ரவேல் மக்கள் அநேக நேரங்களில் அவர்கள் பல பேரால சூழப்பட்டிருந்தாங்க, நெருக்கப்பட்டிருந்தாங்க, அவர்கள் கட்டப்பட்டு இருந்தாங்க. உதாரணமாக நான் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 430 வருஷம் இல்லையா? அப்போ காரணம் பாருங்க, அப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு கட்டிலிருந்து அவர்களை ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். எப்போ கொடுத்தார்னாக்கா அவர்கள் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணாங்க? அவர்கள் அழைத்து கொண்டே இருந்தார்கள், கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆகையினால தேவன் அந்த சரியான ஒரு நேரம் வந்தபோது அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? விடுவித்தார் என்று நான் பார்க்கிறோம். அதனால இந்த நாட்களில் நான் பார்க்கும்போது நம்பிக்கை உடைய சிறைகளே, அதாவது ஒருவேளை சிறைச்சாலையில இருக்கலாம், சிறை வைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது சிறை போன்ற பாவமான ஒரு கட்டுக்குள்ள அவர்கள் அகப்பட்டிருக்கலாம். அந்த பாவமானது அவர்களை விடாதபடிக்கு அவர்களை ஆட்கொண்டிருக்கலாம். ஆனா அப்பேற்பட்ட அந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 14:7 படிங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஒரு அலையிலே சொல்லுமா, யாருக்கு மகிழ்ச்சி வரும்? யார் இஸ்ரவேல்? யாக்கோபு. யாக்கோபுடைய காரியங்களை நான் குறித்து பார்க்கும்போது யாக்கோபு தேவனை எப்பொழுதுமே நோக்கி பார்த்தான் என்று பார்க்கிறோம். அவனோடு கூட தேவன் இருந்தார். அவன் எங்க போனாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று நான் பார்க்கிறோம். அந்த 32ஆம் அதிகாரத்துல ஆதியாகம புஸ்தகத்துல நான் வாசிக்கும் போது அவன் தனித்து அவன் யாப்போக்கு என்ற அந்த ஆற்றை கடந்து இரவு முழுவதுமாக அவன் தேவனோடு கூட ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். ஒரு அலையிலே சொல்லுமா, இரவு முழுவதும் எப்படி பாஸ்டர் ஜெபிக்கிறது? நாங்கள் ரொம்ப வேலை செய்து களைத்து வந்த உடனே தூங்கிடணும். ஆனால் அவனுக்கு அந்த சூழ்நிலை தெரியுங்களா? அவனுடைய அதாவது சத்ரு அல்ல, எதிரி அல்ல, சொந்த தன்னுடைய சகோதரனே அவன் என்ன பண்றான்? தாக்குவதற்காக 400 பேரோட என்ன பண்றான்? ஆமா வருகிறான். அப்ப அந்த சூழ்நிலையில தான் அவன் மனுஷனுடைய அந்த ஒத்தாசையை தேடல, மனுஷ பலத்தை தேடல. அவன் யாரை தேடினாக்கா கர்த்தரை மாத்திரம்தான் தேடினான் என்று பார்க்கிறோம். கர்த்தரை தேடினா, ஆகினால்தான் கர்த்தர் ஏசாவுடைய இருதயத்தை என்ன பண்ணாரு? மாற்றினார் என்று பார்க்கிறோம். அவன் கொல்லுவதற்காக வர்றான், ஆனா ஆண்டவர் அவனோடு கூட பேசினபடினால அவனை கட்டி தழுவி முத்தம் செய்து அவன் சமாதானமாக மாறினான். இது காரணம்னாக்கா யாக்கோபு கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஒரு அலையிலே சொல்லுமா? ஆமா, எனக்கா அன்னைக்கு தான் சொல்றாரு. அவன் சொல்றான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். அப்ப ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? வேற மனுஷன்ட்ட இல்லை இல்லையா? வேற மனுஷன் ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வதிக்கலாம், ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள், அதாவது அவன் அதுக்கு பாத்திரவானா இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன பண்ணும்? தங்கும் இல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அவனை உருவாக்கும் என்று நான் பார்க்கிறோம். அதனால இந்த நாட்கள்ல கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் சிறையிருப்பை அவர் மாற்றுவார். ஒரு அலையிலே சொல்லுமா, ஜனங்களின் சிறையிருப்பை அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். வாசிப்போம். 31வது சங்கீதத்துல 2வது வசனம் வாசிங்க. ஆமா, நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். இங்க நாம் வாசித்த இதுல பார்க்கும்போது எதை வாசித்தோம்? நம்பிக்கையுடைய சிறைகளே ஆமா அரணுக்கு திரும்ப வேண்டும். அரண் இங்க தாவீது யாரை சொல்றாரு? அரண் கர்த்தரை தான் சொல்றாரு. இந்த உலகத்துல நாம் பார்க்கும்போது நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை தப்புவிக்கிறதுக்காக ஒரே ஒரு இடம் தான் உண்டு. அது யாரு? கர்த்தர் மாத்திரம்தான் இல்லையா? அவர் தான் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை என்ன பண்ணா தொடுகிறான். அப்ப ஆண்டவர் உன்னை வேலி அடைக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார். 91ஆம் சங்கீதத்தில் சொல்லிவிட்டு பகல்ல வெயிலாகிலும் இரவுல நிலவாகிலும் என்ன பண்ண சேதப்படுத்துவதே கிடையாது. அப்ப இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய அந்த கருத்துக்குள் நாம் வரும்போது, ஆண்டுடைய பாதுகாப்புக்குள் நாம் வரும்போது
தேவன் நம்மை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நாம ஜெபிக்கும் போது என்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஸ்தோத்திரம், இந்த டிப்போ இருக்கு, ரயில்வே டிப்போவில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள்லாம் அந்த டீ டைம் இருக்கும் அல்லது இந்த சாப்பாடு டைம் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, கூடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். ஏன்னாக்கா அவர்கள் தேவன் மேலே வைத்திருக்கிறதான அந்த அன்பும் அந்த வாஞ்சியும் அவர்களை விட்டுவிடவே இல்லை. ஏன்னா தேவன் அவர்களை அழைத்த அந்த அழைப்பு மாறாதது. அதனால அதன் மூலமாக அந்த ரயில்வே டிப்போவில் இருக்கிற அநேகர் வந்து கூடி அந்த ஜபத்துல பங்கு பெற்றாங்க. அப்ப சபை வளர வேண்டுமானால் நாம முயற்சி செய்யணும். ஒரு அலையிலே சொல்லுமா, நாம தனித்தவர்களாக ஜபிக்கணும். அது வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல, தனித்து ஜபிக்கணும். இப்ப யோபுவை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், யோபுக்கு போல பிரச்சனை நமக்கு வந்திருக்கா? யோபுக்கு போல பிரச்சனை நமக்கு வரல. நீங்க அந்த 42 அதிகாரத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. ஒரு நண்பர்கள்லாம் வந்து சொல்றாங்க, நீ தான் என்ன பண்ணிருப்ப, ஆமா நீ பாவம் பண்ணிருப்ப, நீ அக்கிரமம் பண்ணிருப்ப, நீ துரோகம் பண்ணிருப்ப அப்படின்ட்டு அவன் மேல குற்றங்களை என்ன பண்ணாங்க, அடுக்கி கொண்டே இருந்தாங்க. நம்ம நல்ல ஒரு அறிக்கையை பண்ண வேணும். ஒரு அலையில சொல்லுமா, நம்ம வாயில என்ன அறிக்கை வரணும், என்ன அறிக்கை வரணும்? ஆசீர்வாதமான. ஆண்டவரே சொன்னாரு, ஒருவரையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆமா சபிக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, பழி வாங்காதீங்க, தீமை செய்யாதீங்க. எனக்கா அது ஆண்டுடைய கருத்தில் இருக்குது இல்லையா? ஏன்னா ஒருவரையும் நாம என்ன பண்ணுங்க சொல்லுவாங்க, அந்த ஆத்திச்சூடிய ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். அந்த ஆத்திச்சூடியில சொல்லுவாங்க, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்வாங்க. அப்ப இந்த நாட்கள்ல நான் பார்க்கும்போது அவர் சிறைக்கு போனார். சிறைச்சாலையில அங்க ஒரு அந்த செல்ல ஜபம் நடந்தபடியினால அங்கே ரட்சிக்கப்பட்டு அவர் ஊழியர் செய்தார் என்று நான் பார்க்கிறோம். இன்றைக்கு யோபை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், யோபுடைய வாழ்க்கையில அவர் முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தார். அவர் சொல்றாரு, அதாவது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் எப்படி இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன் சொல்ற. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா. அப்ப தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் தான் பிரச்சனையை மாற்றுவார். சில நேரங்களில் பிரச்சனை நமக்கு அனுமதிக்கிறது யாரு? அவர் தான் அனுமதிப்பார். ஏன்னாக்கா நம்மளை புடமிடும்படியாக, நம்மளை இன்னும் ப்ரமோஷன் பண்ணும்படியாக தேவன் அதை என்ன பண்ணுவாரு, நமக்குள்ள அதை அனுமதிப்பார் இல்லையா? அப்ப காரணம், இந்த நாட்கள்ல யோபுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, யோபு என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் தேவனிடத்துல இருக்கிற அந்த அன்பும் அந்த ஐக்கியத்தையும் அவன் விடவே இல்லை இல்லையா? அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கு 42:10 வாசிங்க. யோபு 42. ஆமா பாருங்க, நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டுமானால் நம்ம வீட்டிலே உட்கார்ந்து இருந்தா பிரயோஜனம் கிடையாது. இல்லை நம்முடைய பிரச்சனைகளை வீடு வீடா போய் சொல்லி அதுக்கு யாராவது போய் ரெமடி பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. ஆனா நாம அதை தேவ சமூகத்துல கொண்டு வர வேண்டும், தேவத்துல கொண்டு வர வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுமா பாருங்க. அப்ப இவர் வந்து அந்த அவரே ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறார். மனைவி கூட சேர்ந்து ஜெபிக்கல. மனைவி சொல்லிட்டா, ஆமா உன் கூட வாழ்ந்தது போதும், இருந்ததெல்லாம் போச்சு, இருந்ததெல்லாம் என்னாச்சு போச்சு, நீ வந்து செத்து என்ன சொன்னா, தேவனை தூஷித்து, சும்மா செத்து போன்னு சொல்ல, தேவனை தூஷித்து. அப்ப யார் கிரியை செய்யுது? சாத்தான் உள்ள இருக்கிறான், லூசிபர் உள்ள இருக்கிறான் இல்லையா? அவன் லூசிபர், அவன் உள்ள இருக்கான். ஏன்னாக்கா அவன் எப்பொழுதுமே என்னவனா, அவன் பொய்யை சொல்லி 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 அந்த பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? பொய்யன் அவன். அது மாத்திரம் இல்ல, அவன் திருடன் இல்லையா? அவன் திருடன், அவன் ஏமாத்துக்கிறவன், அவன் வஞ்சிக்கிறவன் இல்லையா? ஏதேன் தோட்டத்துல அவன் என்ன பண்ணான், வஞ்சிச்சான் இல்லையா? அப்ப அந்த அவன் கூட பார்ட்னர் கொடுக்கவே இல்லை. ஆனா கடைசியில பார்க்கும்போது அவன் சிறையிருப்பை ஆண்டவர் எப்படி மாத்தினானாக்கா, அவன் ஜெபிப்பதை விடவே இல்லை. அவன் மற்றவர்களுக்காக ஜெபித்தான். தன்னுடைய சிநேகிதர்கள் பேசின அந்த காரியங்கள்லாம் தேவனுக்கு பிடிக்கவே இல்லை இல்லையா? நீங்க மீரியாமையும் ஆரோனும் பேசுறது யாருக்கு பிடிக்கல? ஆமா, என்ன சொன்னாங்க, யாரை பத்தி பேசிட்டாங்க? ஆமா, மோசேயை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, இவருக்கு தான் பிரசங்கம் பண்ண தெரியுமா, இவரோட தான் தேவன் பேசுவாரா, எங்களோட பேச மாட்டாரா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் கோவப்பட்டார். ஆண்டவர் கோவப்பட்ட உடனே மீரியா மேல என்ன வந்துச்சு? ஆமா, நான் வந்து அதாவது இந்த லெப்ரசி அந்த டேப்லெட்லாம்
அப்போ கொடுக்கும்போது அப்போ சொல்லுவாங்க, அந்த லெப்ரசி அந்த அந்த பாக்டீரியா ஒரு மனுஷனுக்குள் வந்துச்சுனாக்கா அது உடனே வராது. ஏறக்குறைய 15 ஆண்டு அந்த அந்த கிருமி அவங்களுக்குள்ள இருந்து 15வது ஆண்டு தான் அது வெளியே வருமா. ஆனால் மீரியாமுக்கு வந்தது உடனே, இல்லையா? உடனே வந்ததுனால என்னாச்சு, மற்ற மக்களை விட்டு அவள் ஒதுக்கப்பட்டாள். பாளையத்துக்கு புறம்பே என்ன பண்ணாங்க, கொண்டு போகப்பட்டாள். இப்ப மறுபடியும் வேண்டது யாரு? ஆமா, மோசே தான். ஆண்டவரே கெஞ்சுறான், வேண்டாம் ஆண்டவரே, தெரியாது சொல்லிட்டாங்க, மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்ட்டு. ஆண்டவரே மன்னிச்சாரு. ஆனா ஒரு காரியத்தை என்ன பண்ண தெரியுமா, அவன் தகப்பன் அவன் முகத்துல 7 தடவை என்ன பண்ணுவான், துப்புனாதான். அப்படி ஆண்டவர் செய்தார் என்று நான் பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் என்ன செய்யறாங்கனாக்கா அடிமைப்பட்டிருக்கிறாங்க. எதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்கனாக்கா, நல்ல கவனிப்பா, எதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க? பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ரகசிய பாவங்களுக்கு என்ன பண்றாங்க, அடிமைப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, அவருடைய ஆலோசனை கேட்கவே இல்லை, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவே இல்லை. எனக்கா அவர்கள் அந்த ரகசிய பாவத்துல இருக்கிறபடியினால தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியல. அவர்கள் தேவனோடு ஐக்கியப்படல, தேவனோடு ஒப்புரவாகல. அதை விட வேண்டிய காரியத்தை அவர்களால் என்ன பண்ணல, விட முடியல, இல்லையா? விட முடியாத இருக்கிறபடியினால்தான் தேவன் அவளை ஆசீர்வதிக்க முடியல. அது அவளுக்கு ஒரு சிறையா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்கா சபைக்கு வரும்போது பைபிளோட வருவாங்க. ஆனா அந்த வர்ற வழியில 2 தம் அடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்படிப்பட்டவங்கள பாஸ்டர் பார்க்கணும், விசுவாசி பார்க்கணும் அப்படி இல்லை. யார் பார்க்கிறாரு? யார் பார்க்கிறாரு? கர்த்தர் பார்க்கிறார். எனக்கா உனக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தினது அவர், தன்னுடைய ஜீவனை கொடுத்தது அவர், இல்லையா? அப்ப அவர் மரித்து உயிரோடு எழுந்தா உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கும் அவர் பார்க்கிறார். ஒரு அலையிலே சொல்லுமா, அவர் நம்ம பார்க்கிறவரா இருக்கிறார், நம்மளை கேட்கிறவரா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல நாம இல்லாத போயிருக்கோம். அப்ப என்ன தெரியுமா நடக்கும், அப்ப மூத்த மகனுக்கு 2 போர்ஷன் கொடுப்பாங்க. மூத்த மகனுக்கு 2 ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஆமா, சொத்து எல்லாம். மூத்த மகனுக்கு 2 ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மகன் அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியில அடங்கல அப்படின்னாக்கா என்ன செய்வாங்கனாக்கா, அவனை பிடிச்சிட்டு போய் அந்த பட்டணத்தை மூப்பட்ட விட்டு, இவன் என் மகன், இவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டான், அடங்க மாட்டான் அப்படின்னாக்கா அந்த பட்டணத்தார் என்ன தெரியுமா செய்வாங்க, அவனை கட்டி வச்சு ஊரார் எல்லாரும் அவன் மேல என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, சொந்த பெற்றோர்களே அப்படி கொண்டு போய் விட்டு இருக்காங்க. கண்டிப்பா இருக்கணும். பேச்சு பார்ல இருக்கிற அந்த பாஸ்டர் வீர ஜெபமணி பாத்தீங்கன்னாக்கா குச்சி வச்சிருப்பாரு, யாரும் என்ன பண்ண முடியாது, ஆமா, எழுந்திருக்கவே முடியாது, வண்டியில தட்டிக்கிட்டே இருப்பாரு. எதுக்காக? அந்த பிள்ளைகள் என்னன்னோ இங்க ஒழுங்கா இருந்தாதான் போற இடத்துல கண்டுபிடி ஒழுங்கா இருக்கும். அப்ப பாருங்க, ஒரு தெய்வ பிள்ளைகள் இது மாதிரி காரியத்தை செய்வாங்களா? சொல்லுங்க. மற்றவர்களை நாம் ஏமாற்றுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கும்படியாதான் தேவன் நம்ம என்ன பண்ணாரு, தெரிந்து கொள்ள. மற்றவர்களுக்கு நாம் சாட்சியா இருக்கணும். மற்றவர்களுக்கு நாம் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு சாட்சி நமக்கு தேவை. எனக்கு உலகத்தான் பாத்தீங்கன்னாக்கா அவன் ஏமாற்றலாம், அவன் என்ன பண்ணா தீமையான காரியத்தை செய்யலாம். ஏன்னாக்கா அவனுக்குள்ள என்ன இல்லை, மனசாட்சி இல்லை, தேவனுடைய வசனமும் அவனுக்குள்ள இல்லை, தேவனை குறித்த ஒரு உணர்வும் அவனுக்கு இல்லை. அப்ப இந்த நாட்கள்ல நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். சிறையிருப்பை மாற்ற வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 61:7 வாசிங்கம்மா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, ஆமா, எந்த காரியத்துல நாம் வெட்கப்படுகிறோமோ, நம்ம எந்த இடத்துல தலை குனிந்தோமோ அந்த இடத்துல தேவன் நம்ம என்ன பண்ணுவாரா, நம்மள என்ன பண்ணுவாரு, மகிழ்ச்சி அடைய செய்வார். ஒரு அலையிலே சொல்ல, எப்ப மகிழ்ச்சி அடைய செய்வார்? நாம் அரணுக்கு திரும்ப வேண்டும். ஒரு அலையிலே சொல்லமா, அரண் எது? தேவனுடைய சமூகம். தேவன் தான் நமக்கு அரணும் துருகமாக அவர் இருக்கிறார். அவர் தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், இல்லையா? அப்ப இந்த கால வேளையில அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் எதுக்கு நாம் அடிமையா இருக்கிறோம்?
எதுக்கு நாம் அடிமைகளாய் இருக்கிறோம்? நம்ம இன்னும் எந்த காரியம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது? அதுதான் சிறை, அதுதான் சிறை. அந்த சிறையிலிருந்து ஆண்டவர் தான் நம்மளை என்ன பண்ணோம்? விடுதலை கொடுக்க வேண்டும். எனக்கு எத்தனையோ குடும்பத்துல நான் பார்க்கும்போது பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் என்ன பண்ணல, ஒபே பண்ணவே இல்லை இல்லையா? பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் ஒபே பண்ணல. எனக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் கீழ்ப்படிவது கிடையாது. அதனால இந்த நாட்களில் நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 30:3 சீக்கிரம் வாசிங்க. எடுத்துட்டீங்களா? உபாகம புஸ்தகம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறை இருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எந்த இடத்துல நாம் சிறைப்பட்டிருக்கிறோம், அந்த சிறைப்பட்டு இருக்கிற இடத்துல இருந்து தேவன் நம்ம என்ன பண்ணுவாரா? திரும்ப சேர்த்துக் கொள்வார். நம்மளை என்ன பண்ணுவாரு? சேர்த்துக் கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு அவர்கள் பாபிலோன் தேசத்தார, அதாவது சிறைபிடிக்கப்பட்டு போன போது கூட அங்கே அநேகர் அந்த விக்கிரக ஆராதனையில அவர்கள் இணைந்து போனார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணல, எதிர்த்து நின்றார்கள். எங்கள் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, எங்கள் ஜீவன் போனாலும் பரவாயில்லன்ட்டு அவர்கள் ஆண்டவருக்கு என்று என்ன பண்ணாங்க? தங்களை வைராக்கியப்படுத்தினார்கள். நம்ம அப்படி பார்க்கும்போது தானியேலை குறித்து நாம் பார்க்கலாம். தானியேல் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல அந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் அந்நிய தேசத்துல இருந்தான். அந்த அந்நிய தேசத்துல இருந்த போதும் தன்னுடைய தேவனை அவன் மறக்கவே இல்லை, தேவனை விடவே இல்லை. ஆனா அந்த தேசத்தின் பழக்கங்களையும் அவன் தெரிந்து கொள்ளவே இல்லை இல்லையா? அவன் தேவனை மாத்திரமே சார்ந்து கொண்டபடியினால தேவன் அவனுக்கு பதில் கொடுத்தார். வாசிங்க 10ஆம் வசனம் வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று, அவன் எந்த பத்திரம் அது? மேதிய பெர்சிய ராஜாவுடைய அந்த கட்டளை. அந்த காலத்துல ராஜாவுடைய கையெழுத்துக்கு பதில் எது இருக்கும்? முத்திரை தான். ராஜா எங்கேயும் அங்க போய் கையெழுத்து போட்டிருக்க மாட்டாரு. அங்கங்க போய் முத்திரையை கொண்டு போய் நம்மளுங்க போடுவாங்க. அதுதான் அவருடைய கையெழுத்து இல்லையா? அப்படி அவர்கள் இறந்த போதிலும் கூட அந்த தானியேல் வந்து தன்னுடைய ஆமா, இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு, எல்லா முழங்கால்களும் முடங்கும். ஆமா, எல்லா முழங்கால்களும் நீங்க தனித்து ஜெபிக்கும் போது முழங்கால் படிக்கிட்டு என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. முழங்கால் படிக்கும் போது உண்மையாகவே, அதாவது நம்முடைய சரீரத்துக்கும் அது நல்லது. அது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவரோடு கூட இடைபடுவதற்கு அது ஒரு நம்மை மட்டுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை அது காட்டுகிறதா இருக்கு. அப்ப தானியேல் ரொம்ப ஏஜ்டு. ஆனால் அவன் முழங்கால் படியிட்டு தேவனை அவன் தேவனிடத்துல பேசுறத விடவே இல்லை. எனக்கு அவன் அதாவது ஜெபிச்சுட்டு அவர் தூங்கினாலும் கூட, ஆனா ஜெபம் தூங்கவே இல்லை. ஜெபமானது கிரியை செய்தது. ஜெபமானது பரலோகத்திலிருந்து தேவ தூதனை என்ன பண்ணது? ஆமா, சிறைக்குள்ள கொண்டு வந்தது என்று நான் பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல நெருக்கங்கள் வரதான் செய்யும். நமக்கு எதிராக பிசாசு கிரியை செய்வான். ஆனால் நாம இந்த நம்முடைய தேவனை விட்டு நாம் பிரியவே கூடாது, என்ன வந்தாலும் இல்லையா? ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.